இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எவை, அந்த கட்சிகளுக்கு கடந்த கால தேர்தல்களில் கிடைத்த வெற்றிகள், தோல்விகள், கடந்த கால தேர்தல்களில் அந்த கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதம், தற்போது களச்சூழல் யாருக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தின் தேர்தல் கள நிலவரம் குறித்து தற்போது பார்க்க இருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாகாணம் ஆந்திர பிரதேசம். பரப்பளவில் நாட்டின் 7வது பெரிய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 26 மாவட்டங்கள், 25 மக்களவை தொகுதிகள், 175 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆந்திர பிரதேசத்தில் 4,96,00,000 மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களில் 75% மக்கள் கிராமப்புறங்களிலும் சுமார் 25% மக்கள் நகர்ப்புறங்களிலும் வசிக்கிறார்கள். பாலின விகிதத்தை எடுத்துக்கொண்டால் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தின் அலுவல் மொழி தெலுங்கு, கூடுதல் அலுவல் மொழியாக உருது இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் இந்துக்கள் 88.46% இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 9.56% இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 1.34% இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தின் கல்வி அறிவு 67% இருக்கிறது. இதில் ஆண்களின் கல்வி அறிவு 80%, பெண்களின் கல்வி அறிவு 64.6% இருக்கிறது. நீலம் சஞ்சீவி ரெட்டி, PV நரசிம்மராவ், சென்னா ரெட்டி, NT ராமாராவ், சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர ரெட்டி, ரோசையா, கிரண்குமார் உள்ளிட்ட பலர் இந்த மாநிலத்தின் முதல்வர்களாக இருந்திருக்கிறார்கள். தற்போது ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக இருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தில் 50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, ஜனசேனா ஆகிய 5 கட்சிகளே செல்வாக்கோடு இருக்கின்றன. மக்களவை தேர்தலோடு ஆந்திர பிரதேசத்தின் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. 25 மக்களவை தொகுதிகள் மற்றும் 175 சட்டப்பேரவை தொகுதிகள் அனைத்திற்கும் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தற்போது ஆந்திர பிரதேசத்தில் தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த சில தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தன என்பதை தற்போது பார்க்கலாம். 2019 மக்களவை தேர்தலின் போது YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை தனித்து போட்டியிட்டன. இதனால் 4 முனை போட்டி அந்த தேர்தலில் நிலவியது. இதில் YSR காங்கிரஸ் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் கட்சி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மற்ற கட்சிகள் வெற்றி எதையும் பெறவில்லை. கடந்த 2019 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் YSR காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 151 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 175 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சி 23 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 174 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அதேபோல் 173 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. ஆந்திர பிரதேசத்தில் இம்முறை மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. YSR காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை எதிர்கொள்கின்றன. அதே போல இந்தியா அணி சார்பில் காங்கிரஸ் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டு எடுத்துக்கொண்டால் தெலுங்கு தேசம் கட்சி 17 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஜனசேனா கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சட்டப்பேரவை தொகுதி பங்கீட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தெலுங்கு தேசம் கட்சி 144 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஜனசேனா கட்சி 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அடுத்ததாக இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. CPI ஒரு தொகுதியிலும் CPM ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. சட்டப்பேரவை தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கட்சி 159 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. CPI மற்றும் CPM ஆகியவை தலா 8 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. ஆந்திர பிரதேசத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு முன்பாக இருந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் ஒரு விதமாகவும், அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு
நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வேறு விதமாகவும் இருக்கின்றன. தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு முன்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறின. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் 15 தொகுதிகளிலும் அதிகபட்சம் அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 25 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று அப்போது எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு அந்த கூட்டணி குறைந்தபட்சம் 18 தொகுதிகளிலும் அதிகபட்சம் 20 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் 5 தொகுதிகளிலும் அதிகபட்சம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஏதும் இருக்காது என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆந்திர பிரதேசத்தின் தற்போதைய தேர்தல் களம் 5 முக்கிய நபர்களை மையமாக கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் மகனான ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி, ராஜசேகர ரெட்டியின் மகளான ஷர்மிளா, முன்னாள் முதல்வர் என்.டி. ராமாராவின் மருமகனான சந்திரபாபு நாயுடு, என்.டி. ராமாராவின் மகளும் மாநில பாஜக தலைவருமான புரந்தேஸ்வரி, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் தம்பியும் நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் ஆகிய 5 பேரே இந்த தேர்தலின் முக்கிய புள்ளிகளாக கருதப்படுகிறார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி தனது கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இம்முறை தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பதால் தனது வெற்றி மிகவும் முக்கியமானதாக மாறியிருப்பதாக ஜெகன்மோகன் ரெட்டி கருதுகிறார். ஒருவேளை தான் தேர்தலில் தோல்வியடைந்து மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் அமையுமானால் அது தனது அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடக்கூடும் என்று அவர் கருதுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெகன்மோகன் ரெட்டியின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தான் கைது செய்யப்பட்டது, சட்டப்பேரவையில் அவமானப்படுத்தப்பட்டது என பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த சந்திரபாபு நாயுடு இம்முறை தனது வெற்றியை உறுதிப்படுத்த பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தனது தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டே பாரதிய ஜனதா கட்சியுடனும் ஜனசேனா கட்சியுடனும் பல்வேறு சமரசங்களுக்கு உட்பட்டு சந்திரபாபு நாயுடு கூட்டணி அமைத்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாநில காங்கிரஸ் தலைவரான ஷர்மிளா தனது தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதன் காரணமாகவே அவர் ஜெகன்மோகன் ரெட்டி வெர்சஸ் சந்திரபாபு நாயுடு என்று இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை ஜெகன்மோகன் ரெட்டி வெர்சஸ் ஷர்மிளா என்று மாற்றுவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே அவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி கவனத்தை ஈர்த்து வருகிறார். ஆந்திர பிரதேசத்தின் தேர்தல் களம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஜூன் 4ஆம் தேதி நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.